Hi friends, இது டைம் படி பார்த்தா லென்த் வீடியோ தான். ஆனால் ஃபார்மேட் படி பார்த்தா ஷார்ட்ஸு. ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்லாம் சிலது காமிக்கணும், அதுக்காக தான். இப்போது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டரா, ட்ரேடிங் பெட்டரா, இதுதான் பல பேருக்கு பல வருஷமாக இருக்கிற $1,000,000 கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெப்சைட்டில் போயிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் டாப் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் பாஸ்ட் 3 months, இப்போ ஒரு 3 months கம்பேரிசன் மட்டும் பார்க்குறோம். ஓகே, 3 years பார்க்கலாம், 5 years பார்க்கலாம். ஓகே, இப்போது நம்ம பார்க்க போகிறது மியூச்சுவல் ஃபண்டோட லாஸ்ட் 3 months பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருவோமா? இப்போது கூகுள் சர்ச்சில் நீங்களே போயிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா அந்த மாதிரி நிறைய வேறு சைட் வரும். ஓகேயா, இதில் இப்போ நம்ம சும்மா மணி கண்ட்ரோல் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா மிச்சதெல்லாம் புரோக்கர் சைட்டு, எல்லாமே கிறிசில் ரேட்டட் கம்பெனிஸ் தான். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஆவரேஜ் இது எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே க்ரோத் ஆப்ஷன்ஸில் இருக்கிற ஏஎம்சி. ஓகே, இதில் 1 week ரிட்டர்ன் எவ்வளவு, 1 month எவ்வளோ மேலே காட்டுதா? 1 week, 1 month, 3 months, 6 months, இயர் டு டேட், 1 year, 2 year அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேயா, இப்போது 3 months ஆவரேஜ் ரிட்டர்ன் தான் அவங்க இங்கே போட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் 1 monthன்னு இருக்கிறது இப்போது அந்த கடந்த ஒரு மாதமாக ப்ராஃபிட்டில் இருக்குது. ஆனால் ஆவரேஜ் 3 months பார்த்தீங்கன்னா எல்லாமே லாஸில் தான் இருக்குது. மேலே அந்த 3 monthsன்னு இருக்கா அது மட்டும் பார்த்துக்கிட்டே வாங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு 3 months ஆவரேஜ் ரிட்டர்ன் தான் நம்ம பார்க்க முடியும். ஒரு மாதன்றது ப்ராஃபிட் வரும், அடுத்த மாதம் லாஸ் போயிடும், அப்படி சொல்ல முடியாது. மினிமம் 3 months ஆவரேஜ் பார்க்கணும். 3 monthsல இது அப்படியே வரிசையாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கேன். எந்த கம்பெனியுமே ப்ராஃபிட் பண்ண முடியலை. ஏன்னா மார்க்கெட் சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கும் கிடையாது, தே ஆர் ஆல்சோ ப்ரொஃபஷனல்ஸ் தான். பட் அது மார்க்கெட் சப்போர்ட் பண்ணணும்ல. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், அவங்க ட்ரேடிங் பண்ண அளவு கிடையாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம், அவங்க ஈக்விட்டியில் ஒன்லி வாங்கிட்டு மட்டும்தான் இருக்க முடியும். நல்லா ப்ராஃபிட் வந்துன்னா கொடுத்துட்டு திருப்பி கீழே வாங்கிப்பாங்க, அது வேறு விஷயம். இல்லை ஆவரேஜ் பண்ணலாம். ஆனால் தே ஆர் நாட் அலவுட் டு டூ ட்ரேடிங் இன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன். டெரிவேட்டிவ் கிட்டேயே எந்த மியூச்சுவல் ஃபண்டும் போக முடியாது, இந்திய சட்டப்படி போகக்கூடாது. ஏன்னா பப்ளிக் மணி. இப்போ நம்ம பார்த்தது மியூச்சுவல் ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஆனால் ஒரு ட்ரேடர் அப்படிங்கிறவங்களுக்கு மார்க்கெட் இறங்கினாலும் சம்பாதிக்கலாம், ஏறினாலும் சம்பாதிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் இறங்குச்சுன்னா முதல்ல விற்றுட்டு ஷார்ட் செல்லிங் பண்ணிவிட்டு அப்புறம் கவர் பண்ணிக்க போகிறோம். மார்க்கெட் அப் ட்ரெண்டுனா முதல்ல வாங்கிட்டு அதுக்கப்புறம் விற்றுக்க போகிறோம். ஸோ ட்ரேடர்ஸுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதனால் ட்ரேடர்ஸ் பெரும்பாலும் எல்லா ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸுமே ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டில் தான் ட்ரேடிங் பண்ணுவோம். என்னோட கதை என்னங்கிறத பார்த்துருவோம். இது மேலே பேர் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு, ராகவ் ராம்நாத். என் பையனோட அக்கௌண்ட்டு. எனக்கு இந்தியன் மார்க்கெட்டில் நான் பண்ணுறதில்ல, எனக்கு அக்கௌண்ட்டும் கிடையாது. நான் ஒன்லி ஃபாரெக்ஸ் ட்ரேடர் தான். இதை பல வாட்டி நம்ம யூடியூப் சேனல்லே சொல்லியிருக்கேன். பட் ஆனாலும் இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணி ப்ரூஃப் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காகவே என் பையன் அக்கௌண்ட்டில் வெறும் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது. இதுக்கு 3 monthsக்கு என்ன ரிட்டர்ன் அப்படிங்கிறத பார்ப்போம். P&Lனா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஈக்விட்டியாக நம்ம ஒன்லி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான், அதாவது டெரிவேட்டிவ் செக்மெண்ட் மட்டும்தான். நான் ஈக்விட்டியில் பண்ணுறதில்ல. ப்ரொஃபஷனல் ட்ரேடர் யாருமே ஈக்விட்டியில் பண்ண மாட்டாங்க. அதனால் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது தேர்ந்தெடுத்துக்கிறேன். அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கம்பைண்டா இல்லை ரியலைஸ்டா அப்படின்றதில் ரியலைஸ்ட் அதை மட்டும் சூஸ் பண்ணிப்போம். இப்போ டேட், அடுத்து எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும், அவங்க 3 months பீரியட் பார்த்தோம்ல, அப்போ நம்மளும் அதே 3 months பீரியட் தானே பார்க்கணும். ஸோ இப்போ January 1 இங்கே என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன், ஃப்ரம் Jan 1/1/2025 to 33 March 30 3 மாதம் இதே பீரியடில் அப்ளை அப்படின்னு கொடுப்போம். இதுவும் P&L அக்கௌண்ட்டு தான். 1 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு, 42% ப்ராஃபிட் வந்திருக்கிறது. ஆனால் இதில் ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் அதெல்லாம் இருக்கும். அது எவ்வளோ வந்திருக்கு, சார்ஜஸ் அண்ட் டேக்ஸஸ் 5,300 ரூபா. ஆக மொத்தம் நெட் ரியலைஸ்டு P&L 37,120 ரூபா. அதாவது 37% 3 மாதத்துக்கு ப்ராஃபிட்டு க்ரீனில் இருக்குது. புரியுதா? ஓ, அப்போ எல்லாமே எடுத்த ட்ரேடு எல்லாமே சக்ஸஸ்ஸு, அவ்வளோ பயங்கரமாக சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. இங்கே பாருங்கள், பாதிக்கு மேலே ட்ரேட் அவுட்டு. ரெட்டாக இருக்கிறதுலாம் லாஸு, க்ரீனாக இருக்கிறது மட்டும் ப்ராஃபிட். பார்த்துக்கிட்டே வாங்க.
இதுதான் மொத்தம் அந்த 3 மாதத்தில் டோட்டலாக நான் எடுத்த ட்ரேட்ஸு. ஓகே, அங்கே பாருங்கள் பாதிக்கு மேலே ரெட்டாக தான் இருக்கும். செகண்ட் பேஜ் டோட்டலாக 30 ட்ரேட் எடுத்திருக்கேன். 30 ட்ரேடில் 15 ட்ரேடு தான் சக்ஸஸ், 15 ட்ரேட் அவுட்டு. 50% சக்ஸஸ் ரேட்டு தான். ஆக்சுவலாக என்னோட சக்ஸஸ் ரேட்டுங்கிறது ஒரிஜினல் சக்ஸஸ் ரேட்டு 70%. பட் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணலையே, கச்சாமுச்சான் மேலே கீழும் போயிட்டு வந்தா. பட் இருந்தாலும் வெறும் 50% ஃபெயிலியர், 50% ப்ராஃபிட், இவ்வளோதான். அதுக்கே நெட் ரிசல்ட் எவ்வளோ நிற்கிது 3 மாதத்தில்? 37% நிற்கிது. ஏன்? கரெக்டாக ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணுவோம், ப்ராஃபிட்டை என்ஹான்ஸ் பண்ணுவோம். இதுதான் விஷயம். ஆஹா, கரெக்டு. அப்போ ட்ரேடிங் பண்ணுறது தான் ப்ராஃபிட்டபுள்னு சொல்கிறீங்க இல்லை சார் அப்படின்னா, ப்ரொஃபஷனலாக இருந்து எத்திக்ஸோட கரெக்டாக உங்களால் ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண முடிஞ்சு முதல்ல நாலேஜ் இருக்கணும். எங்கே வாங்கணும் எங்கே விற்கணுன்றதே தெரியலைன்னா ரொம்ப கஷ்டம். அதுவும் ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் பயங்கர ரிஸ்க்கு. ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன் வேண்டாமே அப்படின்னு தான் நானே ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் 2 நாள் முன்னாடி. ஆனால் ப்ரொஃபஷனல்ஸ்ன்னு வந்துட்டால் இங்கே தான் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா வி நோ ஹவு டு ஹேண்டில் த ரிஸ்க். அது தெரிஞ்சாதான் நீங்கள் ப்ரொஃபஷனல் ட்ரேடரே. அப்போ அதுக்கு முதல்ல ப்ராப்பராக விஷயம் தெரியாமல் போயிட்டு நானும் ட்ரேடர் தான், நானும் ரவுடி தாங்கிறதுல எப்படி கரெக்டான கம்பேரிசனாகவே இருக்காது. அதனால் ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னால் இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கற்றுக்கலன்னா மொத்த கேபிட்டலும் ஒரே மாதத்தில் வைப் அவுட் ஆகிடும். ஓகே சார், அப்போ ப்ராப்பர் நாலேஜ் இருந்தால் 1 லட்ச ரூபாய் இருந்தாலே ஒரு 40-50% ரிட்டர்ன் எடுத்துடலாம்ல அப்படின்னு கேட்டால், அதையும் நான் ஹானஸ்ட்டாக சொல்லிடுறேன், ரொம்ப கஷ்டம். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ப்ராப்பர் டைம் இன்வெஸ்ட் பண்ணணும் ட்ரேடிங் அப்படின்னாலே, கரெக்டாக? அப்போ உங்களுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது ட்ரேடிங்காக மட்டுமே இருந்தது அப்படின்னால் கண்டிப்பாக உங்களால் எமோஷனலாக பேலன்ஸாக இருக்க முடியாது. ஏன்னா ஒரு ட்ரேடு ப்ராஃபிட் போகும்போது, ஆஹா இந்த மாதம் இஎம்ஐ கட்டணுமே, இது கட்டணுமே, வாடகை கொடுக்கணுமே, இப்போதைக்கு இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுவோம் அப்படின்னு கரெக்டாக டார்கெட் வரைக்கும் உங்களால் வெயிட் பண்ண முடியாது. அப்போ ப்ராஃபிட்டை என்ஹான்ஸ் பண்ண மாட்டீங்க. இன்னொரு ஆங்கிளில் லாஸ் போக ஆரம்பிச்சதுன்னா, ஐயோ இதை வேறு லாஸில் கட் பண்ணால் கேபிட்டல் குறையுமே, இது திருப்பி ஏறிடும், பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி லாஸை என்ஹான்ஸ் பண்ணுவீங்க. அப்போ சின்ன லாஸில் கட் பண்ணவும் மாட்டீங்க, ப்ராஃபிட்டை வளர விடவும் சூழ்நிலை அலோவ் பண்ணாது. இந்த மாதிரி சிக்கல்னால தான் ஃபுல் டைமாக ட்ரேடிங்கை ப்ரொஃபஷனலாக தேர்ந்தெடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ட்ரேடிங் அப்படின்னாலே கேம்பிளிங், அதில் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறதும் தப்பு. அதே சமயத்தில் நான் ட்ரேடிங் பண்ணி இருக்கிற பொழப்பெல்லாம் விட்டுட்டு நான் ட்ரேடிங் பண்ணியே லட்சாதிபதி ஆகிடுவேன், கோடீஸ்வரன் ஆகிடுவேன் நினைக்கிறதும் தப்பு. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்து நான் ஃப்ரீயாகவே ட்ரேடிங் பழகிறேன் அப்படின்றத தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க, அது ஒர்க் ஆகாது. நான் ஃப்ராங்காக சொல்லிடுறேன். ஸோ ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனோ ஒரு நல்ல மென்டரோ பார்த்து ப்ராப்பராக சேர்ந்துட்டு முறையாக ஒரு 3 to 6 months மினிமம் ஆகும். நீங்கள் சிலபஸ் என்னன்னு கற்றுக்கிட்டு உங்களால் ட்ரேடர் ஆக முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 6 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் உடனே ஒரிஜினலாக கேஷ் போடாமல், இப்போலாம் நிறைய ட்ரேடிங் ஆப் பிளாட்ஃபார்ம்லாம் நிறைய வந்துருச்சு. எங்கள் காலம் மாதிரிலாம் கிடையாது. இப்போ விர்ச்சுவல் ட்ரேடிங் ஆப்லாம் நிறைய வந்திருக்கு. இப்போ ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, என் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி தான் எனக்கே தெரியும். அந்த மாதிரி ஆப்பில் அவங்களே விர்ச்சுவல் மணி கொடுப்பாங்க. நம்ம என்எஸ்சிலே பாட்டசாலா அப்படின்னு ஒரு ஆப் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரிஜினல் காசு போடாமல் ட்ரை பண்ணி பார்த்து, இப்போ நான் காட்டின மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸை விட உங்களால் கூட எடுக்க முடியுதா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுங்கள். ஏன்னா எப்பயுமே நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் கூட தான் நம்மளை கம்பேர் பண்ணிக்கணும். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறவங்க தான் டாப் ப்ரொஃபஷனல்ஸ். ஓகே, ஸோ அதை விட உங்களால் பெட்டராக எடுக்க முடியும் அப்படின்னு தோணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி கேபிட்டலை வளர்க்க பாருங்கள். கேபிட்டல் நல்லா வளர்ந்து அதுலேருந்து வர்ற வருமானம் இப்போ கரண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தை விட ஜாஸ்தியாக இருக்குது கன்ஃபார்மாக அப்படின்ற அளவுக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ரொஃபஷனல் ட்ரேடர் அப்படிங்கிற ஏரியாக்குள்ளே வரணும். புரியுதா? இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாய்.